Hi, now we are going to see about the Chartered Accountancy course. Chartered Accountancy course வந்து Institute of Chartered Accountants of India அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் நமக்கு ப்ரொவைட் பண்ணுற ஒரு டிகிரி. இந்த இன்ஸ்டிடியூட் வந்து நம்ம கல்லூரிகள் யூனிவர்சிட்டி கீழே வர்றது இல்லைன்னா ஆட்டானமஸ் கல்லூரியாக இருக்கிற மாதிரி இந்த இன்ஸ்டிடியூட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினால் ஸ்பெஷல் ஆக்ட் போட்டு செட்டப் பண்ணப்பட்ட ஒரு பாடி. பார்லிமெண்ட்டில் சட்டம் போட்டு அது கீழே இயங்குகிற ஒரு அமைப்பு தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இன்ஸ்டிடியூட். இந்த இன்ஸ்டிடியூட்டோட தலைமையகம் டெல்லியில் இருக்குது. 5 ரீஜனல் பார்ட்டாக இருக்குது. நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அண்ட் சென்டர் 5 பார்ட் இருக்கு. நமக்கு சவுத்தில் இருக்கிற 4 ஸ்டேட்டுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்கு, சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில். நமக்கு நம்மோட ஊரில் மதுரையில், திருச்சியில், கோயம்புத்தூரில் அது மாதிரியான சிட்டிஸில் பிரான்ச் ஆஃபீஸஸ் இருக்கு. இதுக்கு இருக்கிற வெப்சைட்டில் எல்லா விதமான விஷயங்களும் அவைலபிளாக இருக்கு. வெப்சைட் அட்ரஸ் www.icai.org. இந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா நமக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். இப்போ நாம் பார்க்க போகிறது சிஏ கோர்ஸ் எப்படி பண்ணணும், எவ்வளோ டியூரேஷன், எவ்வளோ காஸ்ட்டு, என்னென்ன சப்ஜெக்ட்ஸு, இதை பற்றியான விஷயங்கள். சிஏ கோர்ஸுக்கு 2 டைப் ஆஃப் என்ட்ரி இருக்கு. நம்பர் 1 ஃபவுண்டேஷன், நம்பர் 2 டைரக்ட் என்ட்ரி. ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ரூட் எடுத்து வச்சுன்னா +2 ஸ்டூடெண்ட்ஸ் they can, after passing their +2 examination, they can write foundation examination. +2 பண்ணும்பொழுதே சிஏக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாம் எழுதுறதுக்கு +2 முடிச்சுட்டு +2 பாஸ் பண்ண சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எழுத முடியும். ஃபவுண்டேஷன் கோர்ஸில் 4 பேப்பர்ஸ் இருக்கு. அந்த 4 பேப்பரில் 2 பேப்பர் சப்ஜெக்டிவ் டைப், 2 பேப்பர் ஆப்ஜெக்டிவ் டைப். அந்த பேப்பர்ஸோட பேர் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் அக்கவுண்டிங். அடுத்த பேப்பர் பிஸ்னஸ் லாஸ் அண்ட் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். அதில் இந்த 2 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் ஏ பிஸ்னஸ் லாஸ், செக்ஷன் பி பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். பேப்பர் 3 வந்து பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. பார்ட் 1 பிஸ்னஸ் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், பார்ட் 2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். 4வது பேப்பர் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் நாலேஜ். இதில் பார்ட் 1 பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ், பார்ட் 2 பிஸ்னஸ் அண்ட் கமர்ஷியல் நாலேஜ். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அதில் 2 பேப்பர் ஆப்ஜெக்டிவ் டைப்னு சொன்னோம், 2 பேப்பர் சப்ஜெக்டிவ் டைப். ஆப்ஜெக்டிவ் டைப்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுப்பாங்க. ABCD, யூ ஹாவ் டு சூஸ் ரைட் ஆன்சர். சப்ஜெக்டிவ்னா யூ ஹாவ் டு ரைட். இதில் அந்த 2 பேப்பரில் நெகட்டிவ் மார்க்ஸும் உண்டு. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ப்ராஸ்பெக்டஸ்லாம் இன்ஸ்டியூட் வெப்சைட்டில் இருந்தாலும் நாம் ஒரு ப்ரீஃபிங்காக தான் இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். ஆப்ஜெக்டிவ் டைப்பில் சரியான கேள்விக்கு 1 மார்க், தவறாக ஒரு கேள்விக்கு நம்ம பதில் அளித்தா 0.25, அதாவது 1/4 மார்க்கு கழிச்சிடுவாங்க. அதனால் சரியாக தெரிஞ்சால் 1 மார்க் எழுதி தவறாக 4 கேள்விக்கு பதில் எழுதுனா நமக்கு மார்க்கே கிடைக்காது. ஆகையினால நாம் அந்த ஆப்ஜெக்டிவ் டைப் கேள்வியில் மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக
பதில் சொன்னாதான் இதில் மார்க் எடுக்க முடியும். இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸில் லெவல் ஆஃப் நாலேஜ்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக் நாலேஜ் தான் லெவல் ஆஃப் நாலேஜ். இதில் இப்போ பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் அப்படின்னா பேசிக்ஸ் பற்றி தான் கேட்பாங்க. அதில் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாச்சுன்னா இதை முடிச்சிடலாம். கொஷின் பேப்பர்ஸும் +2 பசங்களோட லெவலாக இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது. சார், நான் கல்லூரி படிக்கிறேன், நான் ஃபஸ்ட் இயர், நான் ஃபவுண்டேஷன் போனால் நல்லதா டைரக்ட் என்ட்ரி போனோமா, எது போக முடியும் எது போக முடியாது, இல்லைனா எது போனால் எனக்கு நல்லது அப்படிங்கிற கேள்வி இருந்ததுனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், நீங்கள் +2 பண்ணி கொண்டிருக்கிற அல்லது +2 இப்போ ஜாயின் பண்ணியிருக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம். தட் இஸ் அட்வைசபிள். நீங்கள் கல்லூரி மாணவர் அல்லது மாணவியாக இருந்தீங்கன்னா பெட்டர் ஃபவுண்டேஷன் எழுதாதீங்க, டைரக்ட் ரூட்டுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் கல்லூரி படிக்கும் பொழுதே சிஏ புக்ஸ் லெவலில் இருக்கிற நாலேஜ் போயிட்டீங்கன்னா கல்லூரி எக்ஸாம் எழுதுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிஏ எக்ஸாம் எழுதும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் கல்லூரி படிக்கிற பட்சத்தில் டைரக்ட் என்ட்ரி, தட் இஸ் டைரக்டாக என்டர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா யூ வில் சேவ் டைம். சரி, இப்போ நம்ம 2 ரூட் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று ஃபவுண்டேஷன் ரூட், இன்னொன்று டைரக்ட் ரூட். ஃபவுண்டேஷன் ரூட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. 4 பேப்பர் இருக்குது, 2 பேப்பர் ஆப்ஜெக்டிவ், 2 பேப்பர் சப்ஜெக்டிவ். ஆப்ஜெக்டிவ் டைப்புக்கு சரியான பதிலுக்கு 1 மார்க்கு, தவறான பதிலுக்கு 1/4 மார்க் கழிச்சிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தாச்சு. டைரக்ட் ரூட்டில் இன்டர், அதுக்கு அடுத்தது ஃபைனல். இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது வந்து நம்ம கல்லூரி முடிச்சப்புறம் தான் ஜாயின் பண்ண முடியும். இன்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ், ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது கல்லூரி மாணவர், கல்லூரி முடித்த மாணவர், அண்டர் கிராஜுவேட் முடிச்சிருந்தால், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்னா 50% மார்க் எடுத்திருக்கணும், அதர் தேன் காமர்ஸ்னா 65% மார்க் எடுத்திருக்கணும். இது மாதிரி எடுத்திருந்தா அவங்க வந்து இன்டர்மீடியேட்டுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கேண்டிடேட் ஆவாங்க. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் சார், நான் கல்லூரியில் 45% தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நாம் இன்டருக்கு டைரக்ட் ரூட்டில் போக முடியாது. ஆனால் நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபவுண்டேஷன் எழுதிட்டு இன்டருக்கு ஜாயின் பண்ண முடியும். இப்போது நம்ம ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணுறோம், இன்டருக்கு வரோம், அல்லது டைரக்டாக இன்டர் ஜாயின் பண்ணுறோம். சரி, இன்டரில் எப்படி? இன்டரில் 2 குரூப் 1 4 பேப்பர் இருக்குது, குரூப் 2ல் 4 பேப்பர் இருக்குது. இது 4 பேப்பர். இந்த குரூப்பை தனியாக எழுதலாம், இல்லைனா 2 குரூப் சேர்த்து எழுதலாம். ஆனால் ஒரு குரூப்பில் இருக்கிற பேப்பர்ஸை தனியாக எழுத முடியாது. குரூப்பாக தான் கிளியர் பண்ணணும். ஃபவுண்டேஷன்லேயும் 4 பேப்பர், 4 பேப்பரும் ஒரு குரூப் மாதிரி தான் கிளியர் பண்ணணும். ஒரு எக்ஸாமுக்கு ஒரு பேப்பர் எழுத முடியாது. இன்டரில் 2 குரூப், 2 குரூப்புக்கு மொத்தம் 8 பேப்பர். 4 + 4 யூ கேன் அப்பியர் ஃபார் எய்தர் போத் த குரூப்ஸ் ஆர் எனி ஒன் குரூப் அட் எ டைம். என்னென்ன பேப்பர் இருக்குது? குரூப் 1ல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அண்ட் அதர் லாஸ், அதில் பார்ட் 1 கம்பெனி லா, பார்ட் 2 அதர் லாஸ். பேப்பர் 3 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், பார்ட் 4 டாக்ஸேஷன், அதில் இன்கம் டேக்ஸ் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸஸ். குரூப் 2ல் அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங், ஆடிட்டிங் அண்ட் அஷூரன்ஸ், பேப்பர் 2. பேப்பர் 3 ஆர் குரூப் கண்டினியூஸ் பேப்பரை பார்த்தா பேப்பர் 7ல் என்டர்பிரைஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் செக்ஷன் ஏ, செக்ஷன் பின்னு பிரிச்சிருக்காங்க.
என்டர்பிரைஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பேப்பர் ஏ, ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பேப்பர் பி. அடுத்த லாஸ்ட் பேப்பர் குரூப் 2ல 4வது பேப்பர், மொத்தத்தில் 8வது பேப்பர், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ் ஃபார் ஃபினான்ஸ். செக்ஷன் ஏல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், செக்ஷன் பி எக்கனாமிக்ஸ் ஃபார் ஃபினான்ஸ். இதுதான் 8 பேப்பர். இன்டர்மீடியேட்டில் நம்மளோட லெவல் ஆஃப் நாலேஜ் வந்து ஒர்க்கிங் நாலேஜ்னு சொல்கிறாங்க. ஃபவுண்டேஷனில் பேசிக் நாலேஜ், பேசிக் ஐடியா இருந்தால் போதும். இன்டரில் ஒர்க்கிங் நாலேஜ். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? பேசிக் நாலேஜ்னா இந்த புஸ்தகத்தை படிக்கிறேன், இதுதான் எனக்கு புரிஞ்சது, தட் இஸ் பேசிக் நாலேஜ். அப்ளிகேஷன் பண்ணி நான் இந்த விஷயத்தை ஒரு ஆக்சுவல் சிச்சுவேஷன் அப்ளை பண்ணி திஸ் இஸ் த ரிசல்ட் அப்படிங்கிறது ஒர்க்கிங் நாலேஜ். ஐ ஹவ் ஒர்க்டு ஆன் தட். புக்ஸ் ஆஃப் என்ட்ரி நான் போட்டேன், ட்ரையல் பேலன்ஸ் ஐ ஹவ் ப்ரிப்பேர்டு, பேலன்ஸ் ஷீட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்டு, அப்படிங்கிற பண்ணி வர நாலேஜ் ஒர்க்கிங் நாலேஜ். இதில் ப்ராக்டிக்கல் சிச்சுவேஷன் மாதிரி கேள்வி கேட்டு அதில் நம்மளோட நாலேஜ் அசஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த ஒர்க்கிங் நாலேஜ் இஸ் எ மஸ்ட். அது இருந்தால் இன்டர் முடிக்கிறது ரொம்ப ஈஸி. இன்டர்மீடியேட் முடிக்கும்பொழுது நாம் ஒரு ஆடிட் ஆஃபீஸில் 3 வருடம் ட்ரைனிங் போயிருக்கணும். அது இன்டர் ஜாயின் பண்ண உடனேயே இனி ஆடிட்டரில் ஜாயின் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் மெத்தட். 3 வருடங்கள் நம்ம ட்ரைனிங்க்கு போகிறோம். நீங்கள் ட்ரைனிங் ஜாயின் பண்ணதுலேருந்து 9 months கழிச்சு வர எக்ஸாம் தான் அப்பியர் ஆகிற எலிஜிபிலிட்டி வரும். வருடத்திற்கு 2 எக்ஸாம் வரும். 2 முறை இந்த எக்ஸாம்ஸ் வருது. வெதர் இட் இஸ் ஃபவுண்டேஷன், இன்டர் ஆர் ஃபைனல், 2 times, மே அண்ட் நவம்பர். இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நீங்கள் 4 மாதத்திற்கு முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும். அதாவது மே எக்ஸாம் நீங்கள் எழுதணும்னா டிசம்பரில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். நவம்பர் எக்ஸாம் பண்ணணும்னா ஜூனில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி வந்துடும். திஸ் இஸ் ஃபார் எலிஜிபிலிட்டி. நீங்கள் எக்யூப்டாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் தான் பார்த்துக்கணும். நம்ம சப்ஜெக்ட் படித்தாச்சு, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம்னா யூ ஆர் எக்யூப்டு. எலிஜிபிலிட்டி இன்ஸ்டியூட் சொல்கிறது. ஸோ நம்ம படித்து எக்யூப் ஆகிக்கிறது நம்மளோட பர்சனல் மேட்டர். நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியேட்டில் நாம் ஜாயின் பண்ணதுலேருந்து 9 months கழிச்சு தான் எக்ஸாம் எழுத முடியும். இப்போ எக்ஸாமினேஷனில் ஒரு குரூப்பு தான் எழுதுகிறோன்னு சொல்லியாச்சு. 2 குரூப் சேர்ந்தும் எழுதலாம். ஆனால் குரூப்புக்குள்ளே இருக்கிற பேப்பரை தனியாக பிரித்து எழுத முடியாது. ஒவ்வொரு குரூப்புக்கும் மொத்தம் 400 மார்க். ஒரு பேப்பருக்கு 100 மார்க்குகள். அந்த 100 மார்க்கில் நம்ம 40 மார்க் எடுத்தால் சப்ஜெக்டில் பாஸ். ஆஸ் எ குரூப் 200 மார்க் எடுக்கணும். ஸோ மொத்த பேப்பர் ஒரு குரூப்புக்கு 4, ஒரு பேப்பருக்கு 100 மார்க், குரூப்புக்கு 400 மார்க். 400க்கு மினிமம் 200 எடுத்திருக்கணும். தட் இஸ் 50%. பேப்பருக்கு 40 மார்க் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்தால் பாஸ். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி பார்த்தா நான் ஒரு பேப்பரையும் 40 மார்க் எடுத்துட்டேன் சார். கரெக்டாக 40 மார்க், 160 மார்க் எடுத்தாச்சு. நான் பாஸா அந்த குரூப்னா இல்லை. ஏன்? 2 கண்டிஷன் இருக்கிறது. ஒன்று, சப்ஜெக்டில் 40 மார்க் எடுத்துருக்கணும். 2வது, குரூப்புக்கு 200 மார்க் எடுக்கணும். இந்த சப்ஜெக்டுக்கு எடுக்கிறது பாஸ் மார்க் ஃபார் த சப்ஜெக்ட், குரூப்புக்கு அக்ரிகேட் மார்க்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு அந்த சப்ஜெக்ட்ஸில் 50%ஆவது நாலேஜ் இருக்கணும். அப்படின்னா ஒரு பேப்பரில் 40, இன்னொன்று 80, இன்னொன்று 65, இன்னொன்று 50. இது மாதிரி ஏதோ ஒரு காம்பினேஷனில் ஆவரேஜ் மார்க்கு 200 அல்லது 200க்கு மேலே இருந்தால் அந்த குரூப் நமக்கு பாஸ். சார், நான் ஒரு பேப்பரில் 62 மார்க், இன்னொரு பேப்பரில் 32 மார்க், இன்னொன்றில் 45 மார்க், இன்னொன்றில் 50 மார்க். இது மாதிரி காம்பினேஷன். இப்போ என்னாச்சு? ஒரு பேப்பரில் ஃபெயில், ஒரு பேப்பரில் எபோவ் 60. அப்படின்னா
நீங்கள் ஒரு பேப்பரில் நாலேஜ் நல்லா இருக்கிறதுனால அந்த பேப்பருக்கு எக்ஸம்ஷன் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது இன்ஸ்டியூட்டில். யூ நீட் நாட் ரைட் தட் பேப்பர் ஃபார் த நெக்ஸ்ட் 3 attempts. நீங்கள் இந்த மேலே எழுதுகிற எக்ஸாமில் ஒரு பேப்பரில் 68 மார்க் எடுத்துட்டீங்க, மற்ற பேப்பரில் 60க்கு கம்மியாக இருக்க மார்க், அப்படின்னா எழுத வேண்டாமா? இல்லை, இன்னொரு கண்டிஷன் இருக்கிறது. ஆல் அதர் பேப்பர்ஸ் 30 and above, இந்த பேப்பரில் 60க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா கன்சிக்யூட்டிவ் 3 எக்ஸாம்ஸ் நீங்கள் அப்பியர் ஆகிறீங்களோ இல்லையோ, அடுத்த 3 எக்ஸாமுக்கு அந்த பேப்பருக்கு எக்ஸம்ஷன் உண்டு. மித்த 3 பேப்பர் நீங்கள் படித்தா போகிறோம். அந்த மார்க் ப்ளஸ் இந்த 3 பேப்பரோட மார்க் எடுத்து 200 வந்ததுன்னா யூ ஹவ் கிளியர்டு தட் குரூப். இல்லாட்டா அந்த எக்ஸம்ஷன் போயிடும். 4வது அட்டெம்ப்ட் வரும்போது, 4வது எக்ஸாமினேஷன் வரும்போது அந்த எக்ஸம்ஷன் போயிட்டு மறுபடியும் நாம் 4 பேப்பர் எழுதணும். இது என்ன லாஜிக் அப்படின்னா, நமக்கு ஒரு சப்ஜெக்டில் எக்ஸப்ஷனல் நாலேஜ் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. தட் டைம் வி ஹாவ் டு யூஸ் ஃபார் தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி அதர் 3 பேப்பர்ஸ். இப்போ 2 பேப்பரில் நான் 60க்கு மேலே எடுத்துட்டேன்னா மிச்சம் 2 பேப்பர் எழுதுனா போதும். 2 குரூப் எழுதிட்டீங்க, 2 குரூப்பும் கிளியர் பண்ணிட்டீங்க, வெரி குட். அப்படின்னா யூ ஆர் நவ் எ ஃபைனல் ஸ்டூடெண்ட். ஃபைனலில் அதே மாதிரி 2 குரூப் இருக்குது. ஒரு குரூப்லேயும் 4 பேப்பர். அந்த 4 பேப்பரை வந்து நீங்கள் இதே கான்செப்ட் தான், ஒரு பேப்பருக்கும் 40 மார்க்கு, குரூப்புக்கு 200 மார்க் எடுத்தால் தான் பாஸு. அக்ரிகேட் எடுக்கணும், சப்ஜெக்ட் வைஸ் பாஸ் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸம்ஷனும் உண்டு. இதில் குரூப் 2ல் ஒரு பேப்பரில் மட்டும் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. அந்த 6 ஆப்ஷன் எனி பேப்பர் யூ கேன் சூஸ். மற்றதெல்லாம் ஃபிக்ஸட் பேப்பர், யூ கேனாட் சூஸ் தோஸ் திங்ஸ். யூ கேனாட் ரிஜெக்ட் ஆர் யூ கேன் ஹாவ் டு அக்செப்ட். இது ஃபைனல். ஃபைனல் ஸ்டூடெண்ட் முடிச்சாச்சுன்னா யூ வில் பிகம் எ மெம்பர் ஆஃப் தட் இன்ஸ்டிடியூட். யூ வில் பிகம் ஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். சரி சார், எவ்வளோ டைம் ஆகும்? மினிமம் 3 years. இன்டர் ஜாயின் பண்ணி 3 yearsல யூ கேன் கம்ப்ளீட் த கோர்ஸ். நீங்கள் ஃபேர் எக்ஸ்ட்ராடர் நாலேஜ் பற்றி பிரச்சனை இல்லை, ஃபேர் நாலேஜ் இருந்தால் போகிறோம். யூ கேன் கம்ப்ளீட் திஸ் கோர்ஸ். மேக்ஸிமம் 5 years. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபவுண்டேஷனுக்கு வந்து 10,000 rupees ஆகும். இன்டருக்கு வந்து உங்களுக்கு ஒரு அரௌண்ட் 20,000 rupees ஆகும். ஃபைனலுக்கு வந்து 22,000 rupees ஆகும். ஸோ டோட்டலி ஒரு மேக்ஸிமம் 50,000 rupees will be your cost of registration for that levels. இது இல்லாமல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் யூ ஹாவ் டு பே. தட் வில் பி சம் 1,000 rupees or 1,500 rupees. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வரும். நீங்கள் குரூப்பாகவும் எழுதலாம். 2 குரூப்புக்குன்னா கன்செஷன் உண்டு. ஒரு குரூப்புனா கொஞ்சம் ஜாஸ்தியாகும். சப்ஜெக்ட் நாலேஜை பொறுத்த வரைக்கும் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் வெல். ஃபவுண்டேஷன் only basic knowledge we need. Very basic knowledge sufficient, you will clear it. இன்டருக்கு ஒர்க்கிங் நாலேஜ் வேணும். நீங்கள் சிஏ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒர்க் பண்ணும்போது கிடைக்கிற நாலேஜ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் பர்பஸஸ். புக்கில் நம்ம படிக்கிறது, அந்த ஆஃபீஸில் பார்க்குறது ரெண்டுமே வந்து நமக்கு வந்து எக்ஸாம் எழுதும்போது இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். அப்போ தான் அந்த ஒர்க்கிங் நாலேஜாக யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் what we learnt, what we have understood, what is actual position. That link you will have that. Final level ku vandu expert knowledge you have. The expectation is expert knowledge. உங்களுக்கு ஒரு client வராரு, அவர் வந்து ரியல் லைஃப் சிச்சுவேஷன் சொல்கிறார். இப்போது டாக்டருக்கு படிக்கிறவங்க, என்ஜினியருக்கு படிக்கிறவங்க கிளாஸ் ரூமில் இருக்கிற டயக்ராம், கிளாஸ் ரூமில் இருக்கிற அனாட்டமி படிக்கிறதுக்கும் ஆக்சுவலாக பேஷண்ட் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு சர்ஜரியோ இல்லைன்னா டயக்னோஸ் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் எக்ஸ்பர்ட் நாலேஜ். புஸ்தகத்தில் படிக்கிறது மட்டும் இல்லை, நம்ம ஆக்சுவலாக ஒரு கிளைண்ட்
ரியல் லைஃப்பில் ஒருத்தர் வந்து எனக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், எனக்கு கம்பெனி ஒன்று க்ரியேட் பண்ணணும், எனக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு எதாவது வந்தாருன்னா ஹவு யூ வில் ஹேண்டில் தட் லெவல் ஆஃப் நாலேஜ் ஒன்லி இஸ் எக்ஸ்பெக்டட். நீங்கள் பாஸ் ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பிகம் அன் எக்ஸ்பர்ட். அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற பார்க்குறது தான் ஃபைனல் கோர்ஸ். இதை வந்து 3 வருஷம் டு 5 வருஷத்தில் பண்ணிடலாம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, வாட் இஸ் த ஸ்கோப், ஹவு ஐ வில் ஏர்ன் மணி, எனக்கு எதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னா யூ நீட் நாட் வரி. 100% job assured. You will be getting good scale of payment. ஃபாரின் போனோம்னாலும் போகலாம், இந்தியாவிலே ப்ராக்டிஸ் பண்ணாலும் பண்ணலாம். பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், கவர்மெண்ட்லேயும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் கமிங், தேர் ஆல்சோ யூ கேன் ஜாயின். நான் யாருக்கும் வேலை செய்ய மாட்டேன் சார், நானாக முதலாளி ஆயிருப்பேன் அப்படின்னீங்கன்னா யூ கேன் செட் அப் யுவர் ஓன் ப்ராக்டிஸ், யுவர் ஓன் ஆஃபீஸ், your own staff, your own style of working you can follow. Whatever the field you want to practice, there are so many fields. நம்ம இன்கம் டேக்ஸ் ப்ராக்டிஸிங், ஜென்ரல் ஆடிட்டிங், ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகுது, எக்ஸ்பெண்டிச்சர் சரியாக இருக்கா, யாராவது ஏமாத்துறாங்களா, வவுச்சர் சரியாக இருக்கா, திஸ் இஸ் ட்ரெடிஷ்னல் ஜென்ரல் ஆடிட். இது எனக்கு பிடிக்கல சார், நான் ஃபினான்ஷியல் அனலிஸ்டாக போனோம், you can equip yourself, you can be a financial analyst. Or system related நான் போனோம், that you can do. நீங்கள் வந்து ட்ரெஷரி ரிலேட்டட் ஆக்டிவிட்டிக்கு போகணும், தட் யூ கேன் டூ. நான் வந்து ஒரு கம்பெனி எவ்வளோ இருக்குது, இப்போ ரிலையன்ஸில் இவ்வளோ ஷேர் போகுது சரியாக இருக்கா அனலைஸ் பண்ணோம், வேல்யூவேஷன் ப்ரொஃபஷனில் போனோம், தட் யூ கேன் டூ. ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ் ஆர் தேர் இன் ப்ராக்டிஸ் இட் செல்ஃப். இண்டஸ்ட்ரிக்கு போகலாம். ஜாப் is not at all issue also. கல்ஃப் கண்ட்ரீஸில் இந்த வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் there is no taxation, there is no tax law. ஆனால் அங்கேயும் நம்ம நாட்டிலேருந்து போன ஏகப்பட்ட சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் வெல் செட்டில்டாக இருக்கிறாங்க. ஒரு மாதத்திற்கு மினிமம் 1 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஒரு மாதத்திற்கு. ஏன் அப்படின்னா டாக்ஸேஷன் மட்டுமே நம்முடைய வேலை இல்லை. ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணி நாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணால் நமக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வரும், நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே ரீடைரக்ட் பண்ணலாம், இது மாதிரியான அட்வைசஸ் வந்து we can give it to the investors. அது மாதிரி பண்ணால் அது வந்து நம்மோட ரோல்குள்ளே தான் வருது. through that you can do things. இது இல்லாமல் கவர்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி, ப்ராஜெக்ட் கன்சல்டண்ட்டாக போகலாம், நம்ம ப்ரைவேட் கன்சல்டண்ட்டாக இருக்கலாம். ஸோ மெனி அவென்யூஸ் ஆர் தேர். ஸோ கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண உடனே நமக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இன்கம், அதை பற்றினா பெரிய கவலையே வேண்டியதில்லை. ஏன் என்றால் முக்கியமாக நம்ம இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணுற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் less than 1,25,000. மொத்த இந்தியாவிலேயே 130 கோடி பேர்லேயே இவ்வளோதான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ராக்டிஸில் இருக்கிறாங்க. டிமாண்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. there is a huge gap between demand and supply. எக்கனாமிக்ஸில் படிக்கிறோம்ல, டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ you need not worry about the job or job opportunities, your income, all those things. Now you have to decide whether you are going to join the course, do the course, complete it. இதை நம்ம டிசைட் பண்ணியாச்சுன்னா அதுக்கு என்னென்ன நம்ம எக்யூப் பண்ணிக்கணுன்றது மட்டும்தான் பார்க்கணுமே தவிர don't worry about your job and your income and other things which is going to happen after 4-5 years. நாம் இந்த ப்ராஸ்பெக்டஸ், இந்த கோர்ஸை பற்றி வேறு ஏதாவது விஷயம் வேணும்னா everything is available in the institute website www.icai.org. அதில் நிறைய டேபாக இருக்கும். அதில் ஸ்டூடெண்ட்னு டேப் இருக்குது. அந்த ஸ்டூடெண்ட் டேபுக்குள்ளே போனீங்கன்னா அபவுட் தி கோர்ஸ், ப்ராஸ்பெக்டஸ், அது எவ்வளோ டியூரேஷன், என்னென்ன ட்ரைனிங் போனோம், எல்லாமே அதில் இருக்குது.
என்னென்ன சப்ஜெக்ட்டு. இப்போ நம்ம சில சப்ஜெக்டில் வந்து பிரேக் மார்க் இருக்கும். 100 மார்க்குக்கு ஒரு இன்கம் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் 50-50 மார்க்ஸ் லைக் தட். அந்த பிரேக்கப் இருக்குது. எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ப்ளீஸ் அந்த வெப்சைட்டை பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் கான்டாக்ட் மீ. ஆர் வெப்சைட்டில் வந்து அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது இன்ஸ்டியூட்டோடது. அவங்களும் கால் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம ஊர் பக்கத்தில், இப்போ கரூர் அப்படின்னா திருச்சியிலேயே நம்ம பிரான்ச் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸில் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். எல்லாமே இன்டர்நெட்டில் பாருங்கள். கம்ப்யூட்டர் கற்றுக்கோங்க. இதை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நம்மளை எக்யூப் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதுனா கிளியர் பண்ணுறோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு போங்க. ஆல் தி பெஸ்ட்.